ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸ்மார்ட் 10 டிப்ஸ் ஃபார் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட வீட்டில் நான் எப்படி என்னோட பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். டிப் நம்பர் 1, டேக் அவுட் எவ்ரி திங். ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஏதாவது வச்சுருக்கோம் அந்த ஷெல்ஃப்ஸில் அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம வந்து ரீஆர்கனைஸ் பண்ணால் அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே ஆர்கனைசேஷன் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்ப பேக் டு ஷெல்ஃப் வைப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிப். டிப் நம்பர் 2, கிளீனிங் த பேண்ட்ரி ஏரியா ஆர் ஷெல்ஃப்ஸ். ஷெல்ஃபில் இருக்கிற எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா என்னோட அந்த ஒரு பேண்ட்ரி ஏரியாவையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் எந்தாவது லிக்விட் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் க்ளீனிங் லிக்விட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வினிகர் பேக்கிங் சோடா வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீன் வைப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி வாட்டரில் வந்து அந்த ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை திரும்பவும் நல்லா ஒரு வாட்டி தொடச்சிருங்க. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் க்ளீனிங் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம அந்தந்த பிளேஸில் வந்து எல்லாத்தையும் வைப்போம். நெக்ஸ்ட், டிப் நம்பர் 3, யூஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் கேனிஸ்டர்ஸ் ஃபார் கிளியர் அண்ட் பெட்டர் வியூ. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கேனிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே வந்து சப்போஸ் திங்ஸ்லாம் வந்து காலி ஆகிடுச்சு, சாமான் காலி ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் திரும்பவும் ரீஃபில் பண்ண முடியும், ரீஸ்டாக் பண்ண முடியும். அதுக்காக மெயினாக நான் வந்து கிளாஸ் கேனிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு ஆர்கனைஸ்ட் லுக் கிடைக்கும் நம்ம வந்து கிளாஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா. ஐ நோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், அது வந்து எடுக்கும்போதே கீழே விழுந்துருன்ற பயத்தோடு தான் யூஸ் பண்ணுவோம். பட் கண்டிப்பாக பழக பழக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிளாஸ் கேனிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, உடஞ்சிரும்னு பயமாக இருந்ததுன்னா ஒரு 2-3 கேனிஸ்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகாமல் நம்மளும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் நம்பர் 4, சூஸிங் ரைட் கேனிஸ்டர்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். நம்ம நிறையா பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம், நிறையா கண்டெய்னர்ஸ் கேனிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட இந்த மாதிரி க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேண்ட்ரியில். இதெல்லாம் வந்து இப்போது நிறையா சைஸஸ் ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் நம்ம பல்சஸ், தால் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற சைஸ் மாத்திரம் நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். லைக் இப்போது பாஸ்மதி ரைஸ்லாம் நான் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் வந்து அந்த கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நம்ம மைதா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 கிலோ தான் அந்த மந்த் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 1.5 கிலோ வரைக்கும் பிடிக்கிற கண்டெய்னர் தான் நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே வாங்கும்போது ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகும், அதுக்குள்ளே ஃபில் பண்ணாத மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணும்போது. Next, tip number 5, filling masala box while organizing our pantry. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பேண்ட்ரி எப்போவுமே லைக் மந்த்லி நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறோம், ஸ்டாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு அந்த அஞ்சரை பெட்டி இருக்குல்ல, மசாலா பாக்ஸோ எனிதிங். ஸோ இதில் வந்து நம்ம அப்பப்போ என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாட்டி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரே டைமில் அந்த மசாலா பாக்ஸில் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸ் என்னென்ன போட போகிறோமோ அதில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து அந்த வீக் தேவையான திங்ஸ் மாத்திரம் தான் நான் அதில் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இந்த உடன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மசாலா இந்த ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதில் வந்து இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இது மாத்திரம் ஒரு 1 வீக்குக்கு தேவையானது மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, நிறையா ஸ்டாக் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது மட்டும்தான், ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் மாத்திரம். ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து தாங்கிறதே இல்லை, அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமாகவே போயிடுது. இது வந்து கொரியாண்டர் பவுடர் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ ஐ திங்க் இது இப்போ காலியாக போகுது, இருக்கிறது மட்டும் நான் அதில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி பாக்ஸஸில் வந்து நான் கொரியாண்டர் ஃப்ரை பண்ணி அப்படி இல்லைனா ரெட் சில்லி பவுடர் பண்ணுறேன் அப்படின்னா அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் ஃபுல்லாக பவுடர் பண்ணி நான் போட்டுப்பேன்.
நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் நம்ம பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணும்போது டிப் நம்பர் 6 சார்ட் இன்டூ கேட்டகரிஸ். நம்ம வந்து பல்சஸ், தால் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வந்து பேண்ட்ரியில் ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லைக் இந்த ஒரு சைடில் வந்து நம்ம தால் ஸ்டோர் பண்ணலாம், இன்னொரு சைடில் சீரியல் ஸ்டோர் பண்ணலாம். இது மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போதே நம்மளோட கண்டெய்னர்ஸ்லலாம் வந்து ஏதாவது பொருள் காலி ஆகிடுச்சு, அதை ரீஃபில் பண்ணோம், ரீஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற டைம்லேயே இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பாஸ்மதி ரைஸ் அது வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஒரே கண்டெய்னரில் போட்டு நான் டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் தனியாக வச்சுருப்பேன். அண்ட் ரிமைனிங் வந்து நான் இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நான் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் மேலேயே என்னோடய பேண்ட்ரிலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நான் ஐக்கியா ப்ராடக்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செக்ஷனாக மாறிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஐக்கியாவில் வாங்கினது தான். இந்த கிளாஸோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல டியூரபிள். இதோட லிங்க்ஸ் வந்து நான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஓமம், ஜீரகம்லாம் ஸ்டோர் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 250 மேக்ஸிமம் 250 கிராம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 7 அரேஞ்ச் அக்கார்டிங் டு எவ்ரிடே யூஸ். நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஸ்டோர் பண்ணலாம். வீக்லி ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் எதா அப்படின்னா அதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஒரு சைடு பேண்ட்ரி ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஐக்கியா இன்ஸ்பயர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஐக்கியாவில் வாங்கினது தான். இப்போது இதுலேயே வந்து நிறையா சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம பேண்ட்ரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டில்ட் பண்ணி வைக்கலாம், இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு நம்மளோட பேண்ட்ரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8 யூஸ் அடிஷ்னல் ஆர்கனைசர்ஸ் ஆர் ஸ்டோரேஜ். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கண்டெய்னர், கேனிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறது இடம் வந்து நிறையா எடுத்துக்கும், ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அந்த பேக்கெட்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த பேக்கெட்ஸில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் சீலிங் கிளிப்ஸ் போட்டு இந்த ஒரே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸ், ஷேப்ஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட பேண்ட்ரியில் அதை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மக்கானா இருக்கும், அப்புறம் பாஸ்தா இருக்கும், அப்புறம் கஞ்சி மாவு இருக்கும், அப்புறம் இட்லி ரைஸ், ஊரத் தால், இது மாதிரியெல்லாம் இந்த சைடில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேக்கெட்ஸ் ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அந்த சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில். இங்கே வந்து கவுண்டர் டாப் கீழே அந்த ஸ்லைடிங் பேண்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் மைதா மாவு, அப்புறம் என்னென்ன ஃப்ளார் இருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்பைசஸ், அப்புறம் கரம் மசாலாலாம் இருக்குல்ல, கரம் மசாலா, சோலே மசாலா, இதெல்லாம் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 9 லேபிள் தெம் இஃப் ரிக்வயர்ட். இப்போது கரம் மசாலா, இந்த மாதிரி சோலே மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இந்த கலர்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நம்ம லேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். தால்லாம் இருக்குல்ல, அது கூட நம்ம லேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சப்போஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குக் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடிலாம் நானே லேபிள் பண்ணி வச்சுருந்தேன், இப்போல்லாம் வந்து தால் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த லேபிள் ஸ்டிக்கரிங்லாம் இப்போ பண்ணுறதில்ல. கவுண்டர் டாப் மேலேயே ரசம் பவுடர், சாம்பார் பவுடர், அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த கேனிஸ்டரில். இங்கே வந்து கீழே டீ பவுடர், சுகர் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 10 இம்பார்ட்டண்ட்டான டிப், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.